அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனாலும் ஒரு மனசுல வச்சுக்கணும். அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்துல 4,96,000 கோடி கிட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க திமுகவில். திமுக ஆட்சி வருவதற்கு முன் அண்ணா திமுக ஆட்சி காலத்துல 2021 தமிழ்நாட்டின் அரசினுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்னு சொல்றது. இப்ப பொதுத்துறை கடன்லாம் அது வேற. நேரடி நிர்வாக கடன் 4,56,000 கோடி இருந்தது. திமுக வந்தவுடன் கூடுதலாக 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 5 லட்சம் கோடி கடன் வாங்கின திமுக அதுல எவ்வளவு மூலதன செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது? மூலதன செலவுனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இப்போ ஒரு ரோடு போடுறது, ஒரு காலேஜ் கட்டுறது, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடியில வெறும் 1.5 லட்சம் கோடி தான் மூலதன செலவுக்கு திமுக பயன்படுத்தி இருக்கிறது. மீதி இருக்கிற 3 லட்சம் கோடி அது பாத்தீங்கன்னா கடன் வாங்கி, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது, வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்குது. இவங்க சொன்னாங்க 500, 5000 திட்டம், 3000 திட்டம், 1000 திட்டம். இது திட்டம் கிடையாது, இது சமூக நலத்திட்டம், அவ்வளவுதான். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், இது ஸ்கீம். இதற்கு கடனை வாங்கி இதுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சிக்காக கடனை வாங்கினா வளர்ச்சி வேணும், நமக்கு கட்டுமானங்கள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிப்படை கட்டுமானங்கள் வேணும். அது கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. இங்க தேர்தலுக்காக, தேர்தல் நெருங்கிடுச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சூழல்ல இருக்கு, ஒரு மோசமான ஒரு சூழல், நிதி நெருக்கடி சூழல் ஒன்று இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும். அதில் மத்திய அரசும் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவ வேண்டும். இந்த நேரத்தில் அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.